Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம மெயின்ஸ் லெவல் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இது நமக்கு செட் 6. நம்ம ஆல்ரெடி 5 செட் மேக் பண்ணி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? In 2019, population of town N is N. In the next year, population increased by B percentage, and in next year, it is decreased by C percentage as compared to the previous year. If population in 2021 becomes 2n, அதாவது n அப்படிங்கிறது 2n மாறுது. அதாவது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து டபுள் ஆகுது. ஓகே ஃபைன். தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 12b மைனஸ் 1200 மைனஸ் 12c இன்டூ 800 பை பிசி. ஓகே ஃபைன். ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 அப்படிங்கிறது அதாவது இனிஷியலாக 2019 ஒன்னா இருக்கிறது 2021 வந்து 2 மாறுது. அதுதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, n is becoming 2n அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம வந்து வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஓகே அண்ட் 2019 2020க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா பி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம், 100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே அண்ட் 2021 வந்து 100 வந்து நமக்கு 200 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே இது நமக்கு 2019, இது வந்து நமக்கு 2021. ஓகே ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் 2020 ஒரு 300% இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதாவது 100 அப்படிங்கிறது 300% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 400 மாறும். ஓகே ஃபைன். அப்போ 400 இப்போ இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 300% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 400 200 வர்றதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா 50% டிக்ரீஸ் ஆகுது. ஓகே ஃபைன். ஸோ இதில் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா பியோட வேல்யூ வந்து நம்ம 300%னும் சியோட வேல்யூ வந்து நம்ம 50% அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். ஓகே ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு அசம்ஷன் மேக் பண்ணிக்கிட்டோம். அதை பேஸ் பண்ணி பியோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துட்டோம், 300 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். சியோட வேல்யூ 50 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். ஓகேவா ஃபைன். ஸோ இப்போ இந்த பியோட வேல்யூவும் சியோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஓகே பியோட வேல்யூவும் சியோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 12 இன்டூ பியோட வேல்யூ எவ்வளோ 300 மைனஸ் 1200 மைனஸ் சியோட வேல்யூ எவ்வளோ 50. ஸோ 12 இன்டூ 50 இன்டூ ஓகே ஸோ ப்ராக்கெட்டில் இன்டூ 800 பை பியோட வேல்யூ 300 அண்ட் சியோட வேல்யூ 50. ஓகே ஃபைன். ஸோ 12 இன்டூ 300 எவ்வளோ நமக்கு தெரியும், 3600 மைனஸ் 1200 மைனஸ் 600 இன்டூ ஓகே இன்டூ 800 by 300 into 50. ஓகே ஸோ 3600 மைனஸ் 1200 அப்படிங்கிறது 2400. ஸோ அதுலேருந்து ஒரு 600 கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு 1800 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 1800 into 800 by 300 into 50. ஓகே ஸோ இப்போ நான் வந்து ஜீரோஸை கேன்சல் பண்ணுறேன். ஸோ இங்கே 2 ஜீரோஸ் கேன்சல் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். அப்போ இது என்ன ஆக போகுது நமக்கு இங்கே 60 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். அகைன் இதை நான் ஃபர்தராக கேன்சல் பண்ணனா 12 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போது பெண்டிங் என்ன இருக்குது 12 இன்டூ 8 which is equal to 96. ஓகே இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் இதே கண்டிஷனை வேற ஒரு ஃபார்மேட்டில் நான் எழுதுறேன். ஓகே நம்ம வந்து இங்கே 1 அப்படிங்கிறது 2 மாறணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே ஸோ ஐ மீன் 1 அப்படிங்கிறது இங்கே என்ன மாறணும்னா 2 மாறணும். ஓகே ஃபைன். ஸோ 1 அப்படிங்கிறது 2 மாறணும். நம்ம இங்கே வந்து நம்ம 300% இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லையா. ஓகே 300% இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லையா, அது நம்ம வேற ஒரு வேல்யூவாக எடுத்துக்கலாம். ஸோ என்ன எடுத்துக்கலாம்னா 1 அப்படிங்கிறது அதாவது 100 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து 400% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஸோ அதுல இருந்து இங்கே நமக்கு 200, அப்போ அதுல இருந்து நம்ம இங்கே 60% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து 300 கம்மி ஆகுதுல்ல. ஸோ 500ல் 300 வந்து 60%. ஸோ இதை பேஸ் பண்ணி இங்கே பியோட வேல்யூ வந்து நமக்கு 400 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், சியோட வேல்யூ வந்து 60 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அகைன் நாங்கள் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 12 இன்டூ
400 minus 1200 minus 12 into 60. Okay, multiplied by 800 divided by 400 into 60. Okay, fine. So 12 into 400 அப்படிங்கிறது நமக்கு 4800 minus 1200 minus 720. Okay, multiplied by, so நான் cancel பண்ணுறது, இது வந்து 1 time, இது வந்து நமக்கு 2 time, இது வந்து எனக்கு 1 time, இது வந்து நமக்கு 30 times. Okay, into divided 1 by 30. Fine. இப்போ 4800 இருந்து 1200 போச்சுன்னா 3600. ஸோ 3600 இருந்து 720 போச்சுன்னா 2880. ஓகே, இன்டூ 1 by 30. அப்போ நான் இதை ஃபர்தராக அகெயின் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு 96. இப்போ நீங்கள் ரெண்டு கேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா, ஓகே, இங்கே வந்து நான் 315 எடுத்தேன், இங்கேயும் நமக்கு 96 தான் வருது. இங்கே வந்து நான் 416 எடுத்தேன், இங்கேயும் வந்து நமக்கு 96 தான் வருது. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் எந்த பர்சன்டேஜ் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து 96 அப்படின்ட்டு தான் வரும். ஸோ இதில் ஆன்சர் வந்து நம்ம என்ன எக்ஸாக்டாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன்சர் வந்து நம்ம 96 அப்படின்னு சொல்லிட்டு ஷியோராக சொல்லலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. த வாட்டர் கண்டென்ட் இன் ஃப்ரெஷ் அப்ரிகாட் இஸ் எக்ஸ் மைனஸ் 5%. ஓகே, நம்ம ஆப்ரிகாட்ஸ் அப்படிங்கிறத விட நம்ம இது வந்து கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். வைல் வாட்டர் கண்டென்ட் இன் த dried one is 0.1x plus 4%. If weight of the dry grapes is 500 kg, weight of the fresh grapes. ஓகே, ஆப்ரிகட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், கிரேப்ஸ்னு எடுத்துக்கலாம், ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, ஃபைன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரேப்ஸ்னு எடுத்தீங்கன்னா, கிரேப்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்கும், வாட்டர் கண்டென்ட் இருக்கும் அண்ட் பல்ப் கண்டென்ட் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த கிரேப்ஸில் வந்து நமக்கு 100% வந்து இருக்கு. ஓகே, ஐ மீன் வாட்டர் அண்ட் பல்ப் வந்து 100 இருக்கு அப்படின்னா, அதில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வாட்டர் கண்டென்ட் வந்து எக்ஸ் மைனஸ் 5% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது 100லிருந்து ஓகே எக்ஸ் மைனஸ் 5. ஓகே, அதாவது இது ப்ராக்கெட்டில் மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5. அப்போ என்ன ஆகும், நமக்கு 105 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருமா. அப்போ பல்ப் எவ்வளோ இருக்கும், 105 மைனஸ் எக்ஸ். ஓகே, அண்ட் இங்கே ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரெஷ் கிரேப்ஸ் வந்து 1760. ஓகே, ஸோ 1760. ஓகே, இப்போது வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆச்சுன்னா ஃபைனலாக இனிஷியலாக இருக்க பல்ப்பும் ஃபைனலாக இருக்க பல்ப்பும் சேமாக இருக்க போகுது. ரைட், ஸோ இங்கே 1760ல் எவ்வளோ பல்ப் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, 1760 இன்ட்டு 105 மைனஸ் எக்ஸ் பை 100. ஓகே, இதுதான் வந்து நமக்கு இருக்கிற பல்ப்பு. ஃபைன். ஸோ இதே பல்ப்பு தான் வந்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆனாலும் ட்ரைட் ஒன்ஸ்லையும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் ட்ரைட் ஒன்ஸ் அகெயின் எடுத்துக்கிறேன். ட்ரைட் ஒன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 500 kgs. ஓகே, அகெயின் இதில் 100லிருந்து 0. ஓகே, ஸோ 100லிருந்து 0.1x ப்ளஸ் 4 நான் சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும். ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் 0.1x மைனஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படி வரும்போது நமக்கு 96 மைனஸ் 0.1x. ஓகே, ஸோ இங்கே என்ன ஆக போகுது, 96 மைனஸ் 0.1x டிவைடட் பை 100. ஏன்னா பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த பர்சன்டேஜ் வந்து இங்கே நமக்கு கேன்சல் ஆக போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா எதால் கேன்சல் பண்ணலான்னா, ஓகே ஃபைன். ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டா நமக்கு 176 இன்ட்டு 105 மைனஸ் 176x இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 96 மைனஸ் 50 இன்ட்டு 0.1 எவ்வளோ, 5x. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா எல்லா வேல்யூஸுமே வந்து நான் வந்து அதாவது எக்ஸ் எல்லாமே ஒரு சைடு கொண்டு போகிறேன், நம்பர்ஸ் எல்லாமே ஒரு சைடு கொண்டு வரேன். ஓகே, அப்போ இந்த எக்ஸ் எல்லாமே இந்த சைடு நான் கொண்டு போயிட்டேன்னா அப்போ நமக்கு என்ன ஆகும், 176x மைனஸ் 5x இஸ் ஈக்குவல் டு, ஓகே, ஸோ 176x மைனஸ் 5x இஸ் ஈக்குவல் டு 176 இன்ட்டு 105 மைனஸ் 50 இன்ட்டு 96 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்போ இதோட வேல்யூ என்னன்னா 171. ஓகே, ஸோ 171 x is equal to 176 into 105 minus
50 into 96. ஃபைன். இப்போ 176 into 105 எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 176 into 100 17600. ஓகே, ஸோ 176 into 5 எவ்வளோ? 1760 divided by 2. அப்போ இங்கே நமக்கு 880. ஓகே, ஸோ 880. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 80, இங்கே நமக்கு 4 அண்ட் இங்கே நமக்கு 18. ஓகே, ஸோ 176 into 105 எவ்வளோ அப்படின்னா 18480. நெக்ஸ்ட் 96 into 50 அப்படிங்கிறது எவ்வளோனா 4800. ஓகே, ஸோ இப்போ 18480 இருந்து 4800 நான் சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ சப்ராக்ட் பண்ண அப்படின்னா இங்கே நமக்கு 6. ஓகே, இது வந்து நமக்கு 13. அப்போ 171 x is equal to 13680. ஸோ இதை பேஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கும். ஏன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13680 டிவைடட் பை 171. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 9 டேபிளால் டிவைட் பண்ணுறேன். ஸோ 9 டேபிளால் டிவைட் பண்ண எனக்கு இது 19 டைம்ஸ். இங்கே நமக்கு 9 டேபிளால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது 1. ஸோ இது வந்து நமக்கு 5, இது வந்து நமக்கு 2, இது வந்து 0. ஓகே, அகைன் இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ 19 into 8 தான் வந்து 152. ஸோ கேன்சல் பண்ண நமக்கு 80 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. ஓகேவா, ஃபைன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.